இந்த பைனரி ட்ரீக்கான டிஎஃப்எஸ் இந்த போஸ்ட் ஆர்டர் எப்படி எழுதலாம்னு சொல்லி தான் இந்த வீடியோ நாங்க பார்க்க போறோம். சோ அங்க நோட்ஸ் ஆர்டர் பார்த்தோம்னு சொன்னா எப்பவுமே லெஃப்ட் நோட்க்கு பிறகு தான் நாங்க ரைட் நோட் ரீட் பண்ணுவோம். ரூட் நோட் பொசிஷன் மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது முன்னுக்கு பின்னுக்கு இடையிலன்னு சொல்லி. இதுல போஸ்ட்னு சொன்னா என்ன, பின்னுக்கு, ப்ரீன்னு சொன்னா முன்னுக்கு, போஸ்ட்னு சொன்னா பின்னுக்கு. சோ அங்க லெஃப்ட் நோட்டுக்கும் ரைட் நோட்டுக்கும் பின்னுக்கு அங்க ரூட் நோட் வரப்போகுது. லெஃப்ட் நோட், ரைட் நோட், ரூட் நோட், இதுதான் நாங்க நோட் விசிட் பண்ண போற ஆர்டர். ஓகே, சோ ஸ்டார்ட் பண்ணுவோம். அங்க இந்த பெரிய பைனரி ட்ரீல இந்த சின்ன பைனரி ட்ரீயை மட்டும் கன்சிடர் பண்ணுங்க. ஓகே, சோ இதுல வந்து A வந்து ரூட் நோட், B வந்து லெஃப்ட் நோட், C வந்து ரைட் நோட். சோ போஸ்ட்னு சொன்னா என்ன, ஃபர்ஸ்ட் லெஃப்ட் நோட். சோ அங்க ரூட் நோட் A ல இருந்து அவட்ட லெஃப்ட் நோட் B க்கு நாங்க போறோம். ஏன் ஃபர்ஸ்ட் வந்து நாங்க லெஃப்ட் நோட் தான் ரீட் பண்ணுவோம். இப்போ என்ன, B க்கு வந்து சொன்னா எந்த நோட்ல நாங்க நிக்கறோமோ அவரை மையமா வச்சிருக்க பைனரி ட்ரீ நாங்க கன்சிடர் பண்ணுவோம். சோ இப்போ B ல நிக்கறவடியா B ய மையமா வச்சிருக்க இந்த பைனரி ட்ரீயை கன்சிடர் பண்ணுவோம். இந்த B என்ற நோட் வந்து A க்கு லெஃப்ட் நோட், பட் இந்த பைனரி ட்ரீல இந்த சின்ன பைனரி ட்ரீல அவர் தான் ரூட் நோட். சோ நாங்க ஃபர்ஸ்ட் வந்து ரூட் ரீட் பண்ண மாட்டோம், போஸ்ட்ல லெஃப்ட் நோட் தான் ரீட் பண்ணுவோம். சோ அவட்ட லெஃப்ட் நோட் D க்கு நாங்க போக போறோம். சோ இப்போ என்னங்கட D ல நாங்க நிக்கறோம். இப்போ D ய மையமா வச்சிருக்க பைனரி ட்ரீ. சோ இந்த D ய மையமா வச்சிருக்க பைனரி ட்ரீல லெஃப்ட் நோட் இருக்குன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் நோட் தான் நாங்க ரீட் பண்ணனும். லெஃப்ட் நோட் இருக்கோ இல்ல, லெஃப்ட் நோட் இல்ல. அடுத்து என்ன, ரைட் நோட் இருக்குன்னு பார்க்கணும். இதுல என்ன, ரைட் நோட்டும் இல்ல. அடுத்து என்ன, ரூட் நோட். சோ இந்த பைனரியில ரூட் நோட் எது, எங்கட இந்த D. சோ ஃபர்ஸ்ட் நாங்க இந்த D என்ற ரூட் நோட் தான் ரீட் பண்ண போறோம். ஓகே, இந்த D மையமா வச்சிருக்க பைனரி ட்ரீல லெஃப்ட் நோட் இல்ல, ரைட் நோட் இல்ல, ரூட் நோட் நாங்க ரீட் பண்ணியாச்சு. இதோட இவட்ட பார்ட் முடியுது. இனி இவட்ட பேரண்ட் நோட்டுக்கு நாங்க மூவ் ஆக போறோம். இப்போ என்ன, B மையமா வச்சிருக்க பைனரி ட்ரீக்கு நாங்க வந்துட்டோம். எந்த நோட் வரமோ அவரை மையமா வச்சிருக்க பைனரி ட்ரீ. சோ B மையமா வச்சிருக்க பைனரி ட்ரீல லெஃப்ட் நோட் ரீட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன, ரைட் நோட். சோ B என்ற ரைட் நோட் E க்கு நாங்க மூவ் ஆக போறோம். இனி என்ன, E ன்னு சொன்னா E மையமா வச்சிருக்க பைனரி ட்ரீ. இதுல இவர் வந்து ரூட் நோட், E வந்து ரூட் நோட். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் எது, லெஃப்ட் நோட். E க்கு லெஃப்ட் நோட் இருக்கோ இல்ல. அடுத்து என்ன, ரைட் நோட். E க்கு ரைட் நோட் இருக்கோ இல்ல. சோ லெஃப்ட் நோட் இல்ல, ரைட் நோட் இல்ல. அடுத்து எது, ரூட் நோட். எது ரூட் நோட், எங்கட இந்த E. சோ நாங்க அடுத்ததா E ய ரீட் பண்ணுவோம். இனி என்ன, E மையமா வச்சிருக்க பைனரி ட்ரீல லெஃப்ட் நோட் இல்ல, ரைட் நோட் இல்ல, ரூட் நோட் நாங்க ரீட் பண்ணிட்டோம். இதோட இவட்ட பார்ட் முடியுது. அவட்ட பேரண்ட் நோட்டுக்கு நாங்க மூவ் ஆகறோம். இப்போ என்ன, திருப்பி B மையமா வச்சிருக்க பைனரி ட்ரீ. லெஃப்ட் நோட் ரீட் பண்ணியாச்சு, ரைட் நோட் ரீட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன, ரூட் நோட். எது ரூட் நோட், எங்கட இந்த B. சோ அடுத்து நாங்க இந்த B என்ற நோட் நாங்க ரீட் பண்ணுவோம். என்ன, B மையமா வச்சிருக்க பைனரி ட்ரீல லெஃப்ட் நோட் ரீட் பண்ணியாச்சு, ரைட் நோட் ரீட் பண்ணியாச்சு, ரூட் நோட் ரீட் பண்ணியாச்சு. இதோட இவட்ட பார்ட்ஸ் முடிச்சிது. இனி அவட்ட பேரண்ட் நோட்டுக்கு நாங்க மூவ் ஆகுவோம். இனி என்ன, A மையமா வச்சிருக்க பைனரி ட்ரீ. இதுல லெஃப்ட் பார்ட்ஸ் ஃபுல்லா முடிஞ்சது. அடுத்து என்ன, ரைட். சோ A இந்த ரைட் நோட்டுக்கு நாங்க மூவ் ஆகறோம் C க்கு. இனி என்ன, C மையமா வச்சிருக்க இந்த பைனரி ட்ரீ. இதுல C வந்து ரூட் நோட். ஃபர்ஸ்ட் இது லெஃப்ட் நோட். சோ C க்கு வந்து லெஃப்ட் நோட் இருக்கோ இல்ல. அடுத்து என்ன, ரைட் நோட். சோ C இந்த ரைட் நோட் F க்கு நாங்க மூவ் ஆகுவோம். இனி என்ன, F மையமா வச்சிருக்க பைனரி ட்ரீ. இதுல F வந்து ரூட் நோட். சோ ஃபர்ஸ்ட் இது லெஃப்ட் நோட் செக் பண்ணனும். லெஃப்ட் நோட் இல்ல, ரைட் நோட் இல்ல. அடுத்து என்ன, ரூட் நோட். சோ F என்ற ரூட் நோட் நாங்க ரீட் பண்ணுவோம். இனி F மையமா வச்சிருக்க இந்த பைனரி ட்ரீல லெஃப்ட் நோட் இல்ல, ரைட் நோட் இல்ல, ரூட் நோட் ரீட் பண்ணியாச்சு. சோ இதோட இவட்ட பார்ட் முடியுது. அவட்ட பேரண்ட் நோட்டுக்கு நாங்க மூவ் ஆகுவோம். இனி என்ன, C மையமா வச்சிருக்க பைனரி ட்ரீ. C க்கு லெஃப்ட் நோட் இல்ல, ரைட் நோட் ரீட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன, ரூட் நோட். ரூட் நோட் எது, இந்த C. சோ அடுத்து நாங்க இந்த C என்ற ரூட் நோட் ரீட் பண்ணுவோம். இனி என்ன, C மையமா வச்சிருக்க பைனரி ட்ரீல லெஃப்ட் நோட் இல்ல, ரைட் நோட் ரீட் பண்ணியாச்சு, ரூட் நோட் ரீட் பண்ணியாச்சு. இதோட இவட்ட பார்ட் முடியுது. அவட்ட பேரண்ட் நோட்டுக்கு நாங்க மூவ் ஆகுவோம். இனி என்ன, A மையமா வச்சிருக்க பைனரி ட்ரீல லெஃப்ட் பார்ட்ஸ் முடிஞ்சு, ரைட் பார்ட்ஸ் முடிஞ்சு. அடுத்து என்ன, ரூட் நோட். ரூட் நோட் எது, A. சோ நாங்க A என்ற ரூட் நோட்டை ரீட் பண்ணுவோம். இனி என்ன, A மையமா வச்சிருக்க இந்த பைனரி ட்ரீல லெஃப்ட் பார்ட்ஸ் ரீட் பண்ணியாச்சு, ரைட் பார்ட்ஸ் ரீட் பண்ணியாச்சு, ரூட் நோட் ரீட் பண்ணியாச்சு. சோ இதோட எங்க ஃபுல் பைனரி ட்ரீல எல்லா நோட்ஸையும் நாங்க விசிட் பண்ணிட்டோம். சோ இதுதான் இந்த பைனரி ட்ரீக்கான DFS போஸ்ட் ஆர்டர். ஓகே, அப்ப இந்த பைனரி ட்ரீக்கான DFS இந்த போஸ்ட் ஆர்டர் எப்படி வரும்னு சொல்லி நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.